வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோம்னா, அன்றைக்கி கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு கஞ்சி தான் செய்ய போகிறோம். அந்த கஞ்சி மாவை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா, அன்றைக்கி நம்ம காலை நேரத்தில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்றோம்னு சொன்னோம்னா, அன்றைக்கி அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த கருப்பு கவுனி அரிசி மட்டும் வச்சு நம்ம கஞ்சி செய்ய போகிறதில்ல. கருப்பு கவுனி அரிசியோட கொள்ளு, பார்லி அரிசி, நம்ம சிறுபருப்பு எல்லாமே சேர்த்து வறுத்து போட்டு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா, அன்றைக்கி வீட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ செஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா, அந்த கருப்பு கவுனி அரிசியை காலையில் டிஃபனுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் அந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசியை எடுத்து கஞ்சி செஞ்சு சாப்பிட்டோம்னு சொன்னோம்னா, அன்றைக்கி கெட்ட கொழுப்பையும் கரைக்கும். அந்த பார்லி அரிசி வந்து நல்லா உடம்புல உள்ள நீரையும் இறக்கும். ஒரு 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து சரியாக நீர் போகாது. அப்போ வந்து அந்த பார்லி அரிசியை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னோம்னா, அன்றைக்கி நல்லா நீர் இறங்கும். அது மாதிரி கொள்ளு பருப்பில் வந்து நிறைய கொழுப்பை வந்து கரைக்கிற சக்தி இருக்குது. அந்த நம்ம கருப்பு கவுனி அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் இந்த 4 இதையுமே வந்து சேர்த்து போட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி நல்லா கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அந்த கஞ்சியையும் கரெக்டான ஒரு பக்குவத்தோடு வச்சு கொடுத்தோன்னு சொன்னோம்னா, அன்றைக்கி அந்த கஞ்சும் டேஸ்ட்டாக இருக்கும், அமிர்தம் மாதிரி இருக்கும். அந்த கஞ்சை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். இப்போ வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி காய்ச்சறதுக்கு வந்து நான் வந்து எல்லாத்தையும் பொருளை சொல்லிடுறேன். இப்போ வந்து பவுட்ரு வந்து நான் கருப்பு கவுனி அரிசி பவுட்ரு வந்து நான் அரைச்சி டப்பாவில் வச்சுருக்கேன். டப்பாவில் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட அரைக்கிறத காட்டல, எப்படி அரைச்சோங்கிறத நான் சொல்லிடுறேன். வீட்டு டம்ளரால் இந்த மாதிரி 200 கிராம் டம்ளரால் கருப்பு கவுனி அரிசி வந்து 2 டம்ளர் எடுத்தோம்னா, அரை டம்ளர் நம்ம கொள்ளு பருப்பு, அதாவது காணப்பருப்புன்னு சொல்லுவாங்க, கொள்ளு பருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கொள்ளு பருப்பு வந்து அரை டம்ளர் எடுக்கணும். அரை டம்ளர் பார்லி அரிசி எடுக்கணும். 1/4 டம்ளர் பாசி பருப்பு எடுக்கணும். இவ்வளவு தான் இது தேவையான பொருள். இதை வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா மிக்சியில் வந்து ரவையாக பவுட்ரு பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி ரவையாக இருக்கணும். அன்னைக்கு அப்பப்போ கஞ்சி காய்ச்சறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கஞ்சி காய்ச்சறதுக்கு வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். தேவையான பொருள் வந்து இந்த பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கணும். வெங்காயம் ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகு தூள், தயிர், இதுதான் தேவையானது. இப்போ வந்து கஞ்சி காய்ச்சறதுக்கு வந்து நான் ஒரு 3 டம்ளர்கிட்ட அளவுக்கிட்ட கஞ்சி காய்ச்ச போகிறேன். 3 டம்ளர் தண்ணி வந்து நான் அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன். 3 டம்ளருக்கு 6 ஸ்பூன் கிட்ட நான் இந்த பொடி போடுறேன். பொடி போட்டுட்டு இந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்காகவே நல்லா அப்படி கரைச்சி வச்சுக்கணும். இந்த தண்ணி வந்து ஒரு 3 டம்ளர்கிட்ட நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த கரைச்சி வச்ச மாவை வந்து உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த கஞ்சி வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட அந்த அரிசி எல்லாமே நல்லா வெந்து வரணும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா அப்பப்போ கிளறி கொடுத்துக்கணும். கிளறி கொடுத்து கொஞ்சம் அப்படியே நல்லா திக்காகி வரும். அடுப்பை வந்து மீடியமாக வச்சு நல்லா கொதிக்க விட்டு அரிசியை வேக விட்டுருவோம். இந்த கருப்பு கவுனி அரிசியும் வெந்து போச்சு, இந்த மாதிரி திக்காகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருளை சேர்த்துருவோம். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு. பூண்டை வந்து தட்டி வச்சுருந்தோம். ஒரு 5 பல்லு தான் நான் தட்டி வச்சுருக்கேன். ரொம்பையும் போட்டோம்னாலும் பூண்டோட வாசனை ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரு 5 பல்லு பூண்டை வந்து இப்படி தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் எடுத்துக்கோங்க. சாம்பார் வெங்காயமாக எடுத்தோம்னா அன்றைக்கி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்டேன். மிளகுத்தூள் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட போடுறேன். போட்டுட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இதை போட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். நான் வந்து மிளகுத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து ஜீரகத்தூளோட வாசனை வந்து எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்கலை. அதனால ஜீரகத்தோட வாசனை பிடிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா ஜீரகமும் பொடியை லைட்டாக 2 அம்மியில் வச்சு 2 தட்டு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த கஞ்சை வந்து ஒரு 2 நிமிஷம் கிட்ட இப்படி மூடி வச்சுருவோம் தட்டை போட்டு. அதோட பூண்டோட பச்சை வாசனை, அந்த வெங்காயத்தோட இது எல்லாமே கொஞ்சம் அப்படியே அமுங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரைக்கிறத பார்ப்போம். ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட இந்த கஞ்சை வந்து அப்படியே மூடி வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் தயிர் வந்து ஒரு 3/4 டம்ளர் கிட்ட எடுத்திருக்கேன். அதை வந்து உள்ளே சேர்த்துறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, நல்லா அப்படி கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் வந்து நம்ம காலை நேரத்தில் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு குடிக்கும்போது அப்படி கொஞ்சம் மோரை மேலே ஊற்றிட்டு கொஞ்சமாக வெங்காயத்தையும் மேலே தூவி விட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு விட்டுட்டோம்னு நினைக்கி கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கஞ்சை வந்து நீங்களும் செஞ்சு நீங்களும் உங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. இந்த கஞ்சியோட நம்ம
பவுடர் வந்து செய்கிற இதை வந்து நான் அளவை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை அளவு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு ட்ரிப்பு நான் வந்து இந்த பவுடரை அரைக்கும் போது, கவுனி அரிசி பவுடரை அரைக்கும் போது உங்கள்கிட்ட வீடியோ எடுத்து காட்டுறேன், வச்சுருக்கேன். இந்த கஞ்சோட இந்த புதினா துவையல் வச்சு சாப்பிடும்போது, புதினா துவையலோ இல்லை இந்த புதினா துவையல் தான் கிடையாது, வேறு எதனா ஒரு துவையல் வச்சும் சாப்பிடலாம். இல்லைனாக்கி அந்த வெங்காயத்தில் நம்ம ஏற்கனவே வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டிருக்கோம், அதோடைய வாசனையிலேயே அப்படியே கூட குடிச்சிக்கலாம். மோரோட புளிப்பு இருக்குது. அதனால் லைட்டான வெதுவெதுப்பான ஒரு சூட்டோட இந்த கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புதினா துவையலோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் செக் பண்ணி போய் அரைச்சிக்கோங்க. இந்த கஞ்சை வந்து நம்ம செஞ்சதை பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணி வந்த கஞ்சை வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எதையுமே நல்ல ஒரு பக்குவத்தோட, கரெக்டான ஒரு பக்குவத்தோடு செஞ்சோன்னு சொன்னோம்னா எந்த சமையலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதே மாதிரி பக்குவத்தோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.